வணக்கம். இசட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 14 மில்லியன் 14 மில்லியன் 4 பில்லியன் 4 பில்லியன் வியூஸ், 14 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 4 பில்லியன் வியூஸ். ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா 4 பில்லியன் கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் தமிழ்ல. வருடத்தினுடைய வருமானம் 43 கோடி. ஆமா, என்ன பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா, இல்லை சினிமாவில் பிரபலியமா, இல்லை மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா? கிடையாது. ஒரு யூடியூபர் நிஷா மதுலிகா அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு பெண்மணி, இந்தியாவில் தான் இருக்கிறார், வேற எங்கேயும் கிடையாது. ஆஸ்திரேலியா மற்றபடி அமெரிக்காவிலையும் கிடையாது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் இருக்கிறார், அவ்வளோதான். இன்னைக்கு அவர் ஹோட்டலை வச்சு ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சும்மா சாதாரணமாக 2009 டெக்ஸ்ட் போட ஆரம்பித்தவர், யூடியூப்ல மற்ற இணையதளத்தில் டெக்ஸ்ட் போட ஆரம்பித்தவர். ஆல்ரெடி ஒரு ஆசிரியர் அவர். அதாவது ஏழ்மையான குழந்தைகளுக்கு, முடியாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது, டியூஷன் எடுப்பது, அந்த மாதிரி ஒரு தன்னுடைய பணியை ஆரம்பித்தவர். மற்றபடி உடல்ல சில கோளாறுகள் இருக்கு. வெற்றுக்கூடு சின்ரம் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர். அப்புறம் சரியா போச்சு. மற்றபடி உடல்ல அது சம்பந்தமாக மிகப்பெரிய மெலிஞ்சிட்டார். ரொம்ப உடல்நல கோளாறு ஏற்பட்ட உடனே அவரால் இயங்க முடியாத ஒரு சூழல். அதே நேரத்தில் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுல அவர் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கெல்லாம் மாணவர்களை கூட்டி போகக்கூடிய சம்பந்தம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஒரு வெற்றிடம், ஒரு கேப் கிடைக்கும். இப்படிதான் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் நம்ம ஒரு தொழில் பண்ணாலுமே சரி, மற்றபடி இயங்கி கொண்டிருந்தாலுமே சரி, இடையில எப்படி வருஷத்துல ஒரு நாளையில 24 ஹவர்ஸ்ல எப்படி கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்த தெரிந்தவன் புத்திசாலி, வெற்றியாளன் அப்படிங்கிறது நிஷா மாதிரிக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியின் ரகசியம். அதே நேரத்தில் யூடியூப் போடுறீங்களா, தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கு. வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க, வருமானம் வருது, எதையுமே பார்க்காதீங்க. தொடர்ந்து போட்டுக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமா வீடியோ பதிவேற்றுவேன். என்னன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஆசிய மக்களுடைய ஒரு நிலைப்பாடு என்ன, நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ஒரு மைனஸை இவர் பிளஸ்ஸாக மாத்துறாரு. அது கூட மக்களுடைய பிளஸ் தான். காசு வேணும் இல்லையா, ருசிச்சு சாப்பிட்றதுக்கு. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் பலவிதமா ஹோட்டலுக்கு போய் ருசிச்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே நேரத்துல விதவிதமான உணவை செய்வதற்கு காசு வேணும். எடுத்தோமா, காலை எந்திரிச்சோமா, இட்லி திண்டோமா, தோசை திண்டோமா, சாப்பாடு சாப்பிட்டோமா, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோமா, ராத்திரில 3 தோசை சாப்பிட்டோமா, படுத்தோமா, இந்த மாதிரி ரெகுலரா பலருடைய வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்க்கணும். ஆனா டிசைனா ருசிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு அந்த நேரத்துல இவர் ஆரம்பிச்சப்ப இருந்திருப்பாங்க போல இருக்கு. 2009 ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் டெக்ஸ்டா போட்டிருக்காரு. இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க சொல்லி போட்டு சமையல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டெக்ஸ்ட் போட்டு மக்களை கவர்ந்து வந்துட்டு இருக்க சமயத்துல ஏன் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்னு 2011 அவருக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டு 2011 அப்படி ஏற்பட்டதான் நிஷா மதுலிகா யூடியூப் சேனல். ஆமா, அடிச்சா அப்படின்னம்னா 14 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 4 பில்லியன் பார்வையாளர்கள், நாம 43 கோடி வருமானமா வருஷத்துக்கு. இந்தியாவிலேயே யூடியூப்ல அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடிய முதல் பெண்மணி அப்படின்னா நிஷா மாதுலிகா. அவருடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். அதே நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த மிக ஒரு விஷயம் அப்படின்னம்னா வைர யூடியூப் பட்டன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய உயர்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயம். பொதுவாக டாடா ப்ரொஜெக்ட் துருவ் அப்படிங்கிற குரூப்ல அவருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய உறுப்பினராகவும் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார்.
அதையும் வந்து எங்க ஒரு சமூக ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, கூகுள் சம்பந்தப்பட்ட வகையில் இவரை வந்து கூப்பிடுவாங்க, போய் வந்து கலந்துக்குவாராம். அதே நேரத்தில் இந்தியாவில் 10 யூடியூபர், உயர்ந்த வருமானம் ஈட்டக்கூடிய 10 யூடியூபர்ல இவரும் ஒருவர் அப்படிங்கிறது, நிஷா மாதுரிகா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பஞ்சான ஒரு தகவல். பொதுவாக அவருடைய வெற்றியின் ரகசியத்தை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, யூடியூபர்கள் வந்து இதை நல்லா பயன்படுத்தணும், என்னை உள்பட யூடியூபர்கள் நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாவாங்க, வியூஸ் அதிகமாவாங்க, வருமானங்களும் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வந்து அவர் ஆசிரியர் பணியில் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அவர் தன்னுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்றார். நான் ஆசிரியர் பணியில் இருந்துகிட்டு இருந்தேன், பசங்களை கூட்டிட்டு போக சமயத்தில் இடையில ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்பை நான் பயன்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் போட்டேன், அடுத்தது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதில் வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஒரு வகையில் வாயில சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது செய்முறையாக செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு அதை போட்டேன். அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக வீடியோ போட்டுருவேன். எனக்கு வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து மிகப்பெரிய ஹோட்டல் இருக்குது, இருந்தாலுமே கூட டெய்லி வந்து நான் போட முடியாவிட்டாலும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன். அந்த அடிப்படையில் வந்து எனக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் அதிகமானாங்க, வியூஸ் அதிகமானாங்க. அப்போ வந்து என்னை வந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்க தொடங்கினார்கள். காரணம் என்ன, உணவு சம்பந்தப்பட்ட வகை. ஒரு ஹோட்டலு, மற்றபடி வந்து காய்கறி, மற்றபடி சமோசா, பஜ்ஜின்னு இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு உணவு சம்பந்தப்பட்ட வகையில போயிட்டு. ஆனால் இவர் வித்தியாசமாகவே போடுவாராம். ஒவ்வொன்றையும் வித்தியாசமா போடக்கூடிய சமயத்தில் என்ன அப்படின்னா, இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நிலைப்பாட்டின் வெளிப்பாடா, அவரா வந்து ஒரு கற்பனையின் வெளிப்பாடா போடக்கூடிய ஒரு சூழல். அப்ப அதன் அடிப்படையில வந்து தனக்குத்தானே ஒரு டிஷ்ஷை உற்பத்தி பண்ணி இவரா போடக்கூடிய சமயத்தில் மக்கள் மத்தியில பிரபலியம். 10 புதிய டிஷ் போடக்கூடிய சமயத்துல அது ஒரு 5 பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த 5 பேர்ல எப்படி 3 பேர் வந்து பப்ளிக்கா சொல்லக்கூடிய சமயத்துல என்ன ஆகும், இந்த மாதிரி நிஷா மதுலிகா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்றாங்க, அதுல போய் பாருங்க நிறைய டிஷ் போட்டிருக்காங்க, அதை வச்சு நம்ம சமையல் செஞ்சோம்னா நமக்கு நல்லா ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, பப்ளிக் ஆயிடுது. பப்ளிக் ஆகும் சமயத்துல என்ன ஆகுது, பலவிதமா வரக்கூடிய சமயத்துல நிறைய பேர் அதை பார்த்து பார்த்து போட்டு இன்னைக்கு வந்து நிஷா மதுலிகாவை மக்களை வந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான. வருஷத்துக்கு வந்து 43 கோடி வருமானம் அப்படின்னா என்ன இருக்கு, அடேங்கப்பா. அவருடைய வயசு வந்து இன்னைக்கு வந்து 1959 பிறந்தவர். 1959 பிறந்து இன்னைக்கு வயசு வந்து 65. இவர் ஆரம்பிச்சது வந்து 54 வயசுல யூடியூப், 54வது வயசுல யூடியூப் சேனல் போட ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு ஏகதேசம் வந்து ஒரு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். ஆமா, எல்லாமே வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் பில்லியன் கணக்கிலையும் மில்லியன் கணக்கிலையும் வருமானம் வந்து கோடிக்கணக்கில் உயர்ந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே வந்து தொடர்ந்து அவர் வீடியோ போட்டார். அதே நேரத்தில் மக்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல அப்படிங்கிறத நீங்க கவலைப்படாதீங்க. மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கல அப்படிங்கிறது யாரும் முடிவு பண்ணவே முடியாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி வந்து தெரியுது. தொடர்ந்து வீடியோ போடுங்க, போட்டுக்கிட்டே இருங்க, மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற சமயத்துல அவங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சமயத்துல உங்களையே அவங்க தூக்கி விட்டுருவாங்க. அதன் அடிப்படையில வந்து கோடி கோடியாக சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் திறந்த ஒரு பேட்டியா வந்து இன்னைக்கு போயிட்டு. உண்மையிலே வந்து யூடியூபர், புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய யூடியூபர்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா அதில் இருக்கு. நம்ம பார்க்கிறோம் பலவிதமான விஷயங்களை கேட்க, மற்றபடி வந்து செயல்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு விஷயம். அவர் 11 வருஷமா தான் போட்டிருக்காரு. சில பேர் 11 வருஷமா போட்டிருக்காரா அப்ப சம்பாதிப்பார் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 11 வருஷம் ரொம்ப சிம்பிள். நம்ம 11 வருஷத்துலயே 43 கோடி ரூபாய் வந்து வருமானம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்களே வந்து சம்பாதிப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய, ஆனா எந்த ஒரு செலவுமே கிடையாது. மிகப்பெரிய சினிமா நட்சத்திரங்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தாங்கன்னா வருஷத்துக்கு வந்து 200 கோடினே வைக்கலாம். செலவே வந்து அதுல அடிச்சுட்டு போயிடும். 100 கோடி 150 கோடிக்கு அடிச்சுட்டு போயிடும். ஆமா, அவங்களோட ஆடம்பரம் இருக்கு இல்லையா, அங்க உட்காந்துங்க போறது, இங்க போய் எதை எடுத்தாலும் ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க, மற்றபடி வந்து
அநேகமா பெரிய பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப்பட்ட கார்ல போவாங்க. நம்ம ஒரு நாளைக்கே வந்து ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் பெட்ரோல் செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா வரவு என்பது 200-300 கோடி இருக்கலாம். ஆனா கையில் தங்குவது என்பது சில கோடிகள் தான் அப்படிங்கிறது கணக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனா இவருக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. நிதுமாலிகா யூடியூப் சேனல், யூடியூபர், இந்தியாவிலேயே வந்து அதிகமாக பணம் வாங்கக்கூடிய யூடியூப் பெண்மணி. இன்னைக்கு வந்து டோட்டலா பார்க்கக்கூடிய சமயம் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 ஆன் பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து 6 பேர் வந்து எப்படியும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு 3 பேர் எப்படியும் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய வகையில இருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே திறமையின் வெளிப்பாடு. அதையெல்லாம் விட தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் வந்து ஒரு வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா சொல்றாரு. உண்மையிலே வந்து நம்ம இதை கடைபிடிப்போம். கடைபிடிச்சு நிதுமாலிகா போல நம்மளும் மிக உயர்ந்த உச்சத்துக்கு வருவோம் என்பதில் வந்து இதன் மூலமாக நம்ம ஒரு லட்சியமாக மேற்கொள்வோம் அப்படிங்கிறதா வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.